ஹோமுஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு எப்பொழுதுமே ஈரானினுடைய கைகளில் தான் இருக்கும். இன்றைக்கு மட்டுமில்லாமல் எப்போவுமே ஈரானுக்கு சொந்தமாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் ஒருபோதுமே விட்டு கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லி ஈரான் கடுமையான தொனியில் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. எதற்காக இந்த எச்சரிக்கை என்றது உங்களுக்கே தெரியும். ஏனென்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக விரைவில் ஹோமுஸ் நீரிணை பகுதியை அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக, அமெரிக்காவினுடைய ஒரு டெரிட்டரியாக டிக்ளேர் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருந்தார் திடீரென்று. அது உலகம் முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது. அமெரிக்காவில் கூட பல ஊடகங்களில் வந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டது, அதை எப்படி டிக்ளேர் பண்ண முடியும், எப்படி அது சாத்தியம் என்று சொல்லி, ப்ராக்டிக்கலாக வந்து அது எப்படி சாத்தியம் என்று சொல்லி. அதுபோக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு கூட அது உடன்படிக்கை இல்லை, அதில் வந்து உடன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான பின்னணியில் வந்து ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஹோமுஸ் நீரிணை என்றது இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு சொத்து என்று சொல்லி அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்து சர்வதேச ரீதியாக மிக பெரும் சர்ச்சையை வந்து உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய மரீன் வீரர்கள் ஈரானுடன் யுத்தம் செய்வதற்கு தயாராக இல்லை, அவர்கள் அதனை விரும்பவில்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரும், பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் பேராசிரியரும், அரசியல் ஆய்வாளருமாகிய ஸ்டீஃபன் ஜூன் என்று சொல்லப்படுற ஒரு பேராசிரியர், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. இந்த பேராசிரியர் வந்து அரசியல் சம்பந்தமான கணிப்புகளையும் அரசியல் ஆய்வுகளை செய்வதிலும் வந்து நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்றார். எனவே அவர் என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான அமெரிக்காவினுடைய அதிசிறப்பு பெற்ற மரீன் வீரர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ கடந்த 6-7 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த விதமான டார்கெட்டும் இல்லாமல், எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் 5000-6000 படையினரை வந்து ஒரு இடத்துல கூச்சி வச்சுக்கிறது வந்து எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே அமெரிக்காவினுடைய அதிசிறப்பு பயிற்சி பெற்ற மரீன் வீரர்களாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு ஈரானுடன் யுத்தம் செய்வதில் விருப்பமில்லை, அதாவது உளவியல் ரீதியாக அவர்களுக்கு அது விருப்பமே இல்லை என்று சொல்லி இந்த பேராசிரியர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த அமெரிக்கா வந்து பெரிய தாக்குதல் நடத்த போது, ஈரானுக்குள்ளே போய் இறங்க போது, அதே மாதிரி ஒரு சில தீவுகளை வந்து கைப்பற்ற போது என்று சொல்லியெல்லாம், கார்க் தீவை கைப்பற்ற போது என்று சொல்லியெல்லாம் ஏற்கனவே செய்திகள் வந்தது. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. எனவே 5000க்கும் அதிகமான மரீன் வீரர்கள் வந்து சும்மா தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய இராணுவத்தை வந்து சும்மா கொண்டே நிறுத்தி வச்சிருந்தா கண்டிப்பாக உளவியல் தாக்கம் ஏற்படும் தானே. அதைத்தான் இந்த பேராசிரியர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கார். என்னென்னு சொன்னால், ஈரான் மேலே நடத்தப்படுற யுத்தம் வந்து இதுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, அது அமெரிக்காவினுடைய தாய்நாட்டை காப்பதற்கான யுத்தம் இல்லை என்றுதான் அமெரிக்க இராணுவ வீரர்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது. எங்களுடைய தாய்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் சண்டை பிடிப்போம் அப்பா, நாங்கள் அதுக்காக உயிரை துறக்கவும் தயாராக இருக்கிறோம். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாத ஒரு யுத்தம், ஒரு அரசியல் ரீதியாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் வந்து சண்டையில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என. எனவே அந்த அமெரிக்க வீரர்களுக்கு வந்து அந்த மனோதிடம் வந்து குறைந்து விட்டது என்று சொல்லி இந்த பேராசிரியர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கார். இது முதலாவது. இரண்டாவது, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். ஈரான் மேலே கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ அமெரிக்காவினுடைய திரைச்சேரி வந்து அறிவிச்சிருக்குத்தானே. இப்போ வாரக்கிழமையிலிருந்து மிக கடுமையான கட்டுப்பாடுகள் ஈரானுக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ளன என்று சொல்லி, அது வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளைத்தான் உருவாக்கும். அதாவது ஈரானிய மக்கள் இருக்கிறது தானே, ஈரானிய மக்கள் இன்னும் வந்து ஈரானிய அரசாங்கத்தை நோக்கி திரும்புவார்கள், அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவார்கள் என்று சொல்லி இந்த பேராசிரியர் ஸ்டீஃபன் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கின்றார். எப்போவுமே வந்து ஒரு நாட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்று சொன்னால், வெளியில இருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் சில கருத்துக்களை சொல்லக்கூடும். இந்த அரசாங்கத்தை மாற்றி போட்டு வேறு அரசாங்கத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி தேர்தல்கள் அப்படி இப்படின்னு போய் கொண்டிருக்கும். ஆனால் வெளியிலிருந்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்போவுமே மக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பக்கம்தான் நிற்பார்கள், அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இது உலகம் முழுக்க நடக்கிற ஒரு பொதுவான இயல்பு. இப்போ போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுடைய பொது கட்டமைப்புகளை தாக்க போகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னது தானே. உடனே என்ன நடந்தது? லட்சக்கணக்கான ஈரானியர்கள் வந்து உடனடியாக வீதிகளில் இறங்கி அவர்களே அந்த காப்பரன்களாக நிற்கிறேன்னு சொல்லுவோம் தானே. அதே போல ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒவ்வொரு பாலங்களையும் ஒவ்வொரு மின்சார நிலையங்களையும் வந்து பாதுகாத்து கொண்டார்கள். அதாவது ஹியூமன் சீல்டு என்று சொல்லுவோம், மனித கேடயங்களாக தாங்களாகவே முன்வந்து நின்றார்கள். அது வந்து ஈரானிய அரசாங்கத்துக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு சப்போர்ட். எனவே வாரக்கிழமை வந்து இன்னும் பொருளாதார தடைகளை அதிகமாக அமெரிக்கா விதிக்கும் போது அது ஈரானிய மக்கள் இன்னும் ஈரானிய அரசாங்கத்தை, தற்போதைய அரசாங்கத்தை வந்து ஆதரிப்பதற்கு அது ஒரு
தூண்டுகோலாக இருக்கும் என்று சொல்லி இந்த பேராசிரியர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுபோக போன வருஷம் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் உள்நாட்டில் மாணவர் போராட்டங்கள், அரசாங்கத்தை மாற்றணும், ஆட்சியை மாற்றணும் என்று சொல்லி எல்லாம் போராட்டங்கள் நடந்ததானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போராட்டமும் இல்லை. எல்லா போராட்டம் கைவிடப்பட்டு எல்லா போராட்டமும் கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கிறது. எனவே கடந்த 7-8 மாதங்களாக ஈரானில் எந்த விதமான போராட்டங்களும் இல்லை. அதுக்கு காரணம் ஈரானுக்கு வெளியில இருந்து நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் தான். வெளிநாடுகள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதான் காரணம். அதைத்தான் இந்த பேராசிரியர் அவர்கள் சுட்டி இருக்கின்றார். எனவே இந்த சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று சொல்லி தெரியல. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அங்கிருந்து அகற்றப்பட போது தானே மத்திய கிழக்கிலிருந்து. அதில் இருக்கிற அந்த மரைன் வீரர்கள் இருக்கணும் தானே, அவை 260 நாட்களுக்கும் அதிகமான நாட்கள் அந்த கப்பலில் இருக்கிறார்களாம். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 நாட்களை தாண்டி 200 நாட்களாக அவர்கள் கரைக்கே வரையிலையாம். மண்ணில் கால் படவே இல்லையாம், கப்பலுக்குள்ளதானாம் இருக்கிறார்களாம். 200 நாட்களுக்கும் அதிக நாட்கள். அது கடுமையான மன உளைச்சலை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய விமானிகள் எங்கே, அவர்களுக்கு என்ன நடந்தது? இப்ப ஒரு புதிய பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கிறது. ஈரானினுடைய இராணுவ தளபதி ஒருவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுக்காரு. என்ன சொன்னா, ஈரானை சேர்ந்த 3 விமானிகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக கட்டார்ல சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டாரிய அரசாங்கத்தினால தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு உதவி செய்யணும் என்று சொல்லி ஈரானினுடைய இராணுவ தளபதி ஒருவர், அவருடைய பேர் சையத் முகமது பாகர் சாதே என்று சொல்லி அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு. இது என்ன விஷயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சது தானே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிச்ச ஒரு 3ஆம் நாள், அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2 ஈரானிய போர் விமானங்கள், அதாவது Su-24 தாக்குதல் விமானங்கள், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானங்கள் தான் கட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளத்தை தாக்குறதுக்காக அங்கே போனது. அதாவது கட்டாரில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு படைத்தளம் இருக்குது, அல் உதைத் படைத்தளம் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படைத்தளத்தை தாக்குறதுக்காக இந்த 2 விமானங்களும் போனது. ஈரான்ல இருந்து வந்தது 2 விமானங்களையும் மொத்தமாக 4 விமானிகள் இருந்தார்கள். அப்படி வரும்போது கீழே கட்டாரிய விமானப்படையால் அந்த விமானங்களை நோக்கி சுடப்பட்டது. சுட்டு அந்த விமானங்கள் சேதமடைஞ்சது. இந்த 4 விமானிகளில் 3 விமானிகள் பரசூட் மூலம் குதித்து தப்பிவிட்டார்கள். ஒரு விமானி உயிரிழந்திருந்தவர். அப்போ இந்த 3 விமானிகளும் பரசூட்டில் இறங்கும் போது எங்கே இறங்கியிருப்பினோம்? கட்டார்லாம் இறங்கியிருப்பினோம். அப்போ கட்டாரனுடைய மண்ணில் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கியிருப்பினோம். ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அந்த 3 விமானிகள் பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை. கட்டாரிய அரசாங்கம் எந்த ஒரு தகவலையும் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறது என்று சொல்லி ஈரான் குற்றஞ்சாட்டி இருக்கிறது. எனவே அந்த 3 விமானிகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து தருமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்த ஈரானிய இராணுவ தளபதி. இப்படி இருக்கும்போது இதற்கு கட்டார் ஒரு பதில் சொல்லியிருக்கிறது. அந்த 3 விமானிகளும் எங்களிடம் இல்லை, நாங்கள் அவர்களை கைது செய்யவும் இல்லை, அவர்களை தடுத்து வைக்கவும் இல்லை, அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த 2 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு நாங்கள் அந்த பகுதி முழுக்க தேடுதல் வேட்டை நடத்தினாங்கள். அதன்போது ஒரு விமானியினுடைய அந்த உடல் பாகங்கள் நாங்கள் கண்டெடுத்தினாங்கள். அது ஏற்கனவே நாங்கள் ஈரானுக்கு அறிவிச்சிட்டோம். ஆனால் மற்ற 3 விமானிகள் சம்பந்தமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி கட்டார் அதற்கு ஒரு மறுப்பறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இருந்தாலும் ஈரான் சொல்லுது இல்லை, அவர்கள் பரசூட் மூலம் கட்டாரிய மண்ணில் இறங்கி இருக்கிறார்கள், அவர்களை கட்டார் அரசாங்கம் கைது செய்து ரகசியமாக வைத்திருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு பிரச்சனை இந்த 3 விமானிகளினுடைய இந்த பிரச்சனை ஈரானுக்கும் கட்டாருக்கும் இடையில் ஒரு புதிய ராஜதந்திர நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. ஹோமுஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்துகள் வெகுவாக குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5, 6, 7 இந்த ஒரு கணக்கில் தான் கப்பல்கள் போய்கொண்டிருக்கின்றன. தினமும் 10க்கும் குறைவான கப்பல்கள் மட்டும்தான் போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இது சம்பந்தமாக ஈரானிய அதிகாரிகள்கிட்ட கேட்கப்பட்டது, என்ன நடந்தது, ஏன் கப்பல்களை அனுமதிக்கிறீங்கள் இல்லை என்று சொல்லி. அதுக்கு ஈரான் சொல்லியிருக்குது, அமெரிக்கா தன்னுடைய இராணுவ முற்றுகை, பிளாக்கேட்டுக்கு தானே அமெரிக்காவினுடைய முற்றுகை, அதை அகற்றி கொண்டு அவர்கள் பின்வாங்கி போகும் வரை எங்களுடைய முற்றுகை தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கணிசமான அளவு கப்பல் போக்குவரத்துகள் அதிலே குறைந்திருப்பதாக, அதாவது எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி மிகவும் குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.